4ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இஃப் NPR equal to 1680 and NCR equal to 70 find N and R value. என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிவன் வேல்யூ என்ன? NPR ஈக்குவல் டு 1680. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் இல்லையா? NPRனா என்னது? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல். இதனோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1680. இது ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NCR ஈக்குவல் டு 70 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதனோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 70. இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எல்ஹெச்எஸில் வந்து என்ன வரும்? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்து வருமா? ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன வரும்? 1680 டிவைடட் பை 17 வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 24 டைம்ஸ் வந்து வரும். இங்கே ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கிறதுனால டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல் இன்ட்டு R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை N ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1680 டிவைடட் பை 17 வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 24. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து இங்கே N ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். இங்கே N மைனஸ் R ஃபேக்டோரியல் N மைனஸ் R ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். இப்போ R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? 24. அப்போ 24ங்கிறது என்னது? 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் 24. அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இந்த வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுப்போ ஆரோட வேல்யூ வந்து என்னன்னு கிடைக்கும்? 4ங்கிறது வந்து கிடைக்குமா? அப்போ R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4னா ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4. ஆரோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 70 அப்படின்னு வந்து வருமா? இப்போ N ஃபேக்டோரியலில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்? N இன்ட்டு N மைனஸ் 1 இன்ட்டு N மைனஸ் 2 இன்ட்டு N மைனஸ் 3 இன்ட்டு N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். Nலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் N மைனஸ் 1, N மைனஸ் 1லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் N மைனஸ் 2, N மைனஸ் 2லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் N மைனஸ் 3, N மைனஸ் 3லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும்? N மைனஸ் 4. ஓகேவா? அப்போ N மைனஸ் 4 ஃபேக்டோரியல்னு வருமா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஃபேக்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 70 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு வருமா? இப்போ இந்த N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இந்த N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிருமா? இப்போ N இன்ட்டு N மைனஸ் 1 இன்ட்டு N மைனஸ் 2 இன்ட்டு N மைனஸ் 3 ஈக்குவல் டு 1680 அப்படிங்கிறது வந்து வருமா? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் நம்பர்ஸாக இருக்கா? அப்போ இந்த வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் மல்டிபிள் நம்பர்ஸோட மல்டிபிளாக எழுதணும். அப்போ இந்த 1680 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது எந்த கண்டினியூஸ் நம்பர்ஸோட மல்டிபிளாக வரும் அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இந்த நம்பர்ஸோட மல்டிபிளாக வரும். ஓகேவா? அப்போ ஏதோ ஒன்று ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். அப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ண என்ன வரும்? என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிறது வரும். அப்போ என்னோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சா? 8. அடுத்து செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். செகண்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8C4 + 8C3 ஈக்குவல் டு 9C4 அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸ் வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். 8C4 + 8C3 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். நமக்கு NCR ஃபார்முலா வந்து தெரியும். NCRோட ஃபார்முலா என்ன? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 8C4ன்னு இருக்கிறதுனால 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல்னால் இங்கே 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியலுங்கும் போது 8 மைனஸ் 4 4 ஃபேக்டோரியல்
ப்ளஸ் 8C3க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணான்னு வரும் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியலுங்கும்போது 3 ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுங்கும்போது 8 மைனஸ் 3ங்கும்போது 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து வருமா. இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு 8 ஃபேக்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன வரும் 1 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 4 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எழுதிக்கிறேன் 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த 3 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 5 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எழுதிக்கிறேன் இங்கே 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் ஒரு 4 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால காமனாக வெளியில் எடுக்கிறதுக்குன்னு அவசரம். அப்போ வந்து பாருங்கள் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 ஃபேக்டோரியல் இருக்குது 3 ஃபேக்டோரியல் இருக்குது இங்கே 3 ஃபேக்டோரியல் இருக்குது இங்கே 4 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ காமனாக வெளியில் எடுத்துடலாமா. இப்போ காமனாக வெளியில் எடுத்தால் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது வந்து வருமா. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ப்ளஸ் 4 டிவைடட் பை 20 அப்படிங்கிறது வந்து வருமா. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும் 9. அப்போ 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 20 அப்படிங்கிறது வந்து வருமா. அப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 வந்து எப்படி எழுதிக்கலாம் 9 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா. அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எழுதிக்கிறேன் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் இல்லைனாட்டு இல்லை. அப்போ இன்ட்டு 20. அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் 120ன்னு வருமா. அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 120ன்னு வரும். இந்த 120ங்கிறது எதனோட ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல். அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 9 ஃபேக்டோரியல் வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன் இந்த 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 5 ஃபேக்டோரியல் இந்த 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ இந்த 4க்கும் இந்த 2க்கும் 4 இன்ட்டு 2 8. அப்போ இந்த 8 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 3க்கு இந்த 6 கேன்சல் பண்ண என்ன வரும் 2 டைம்ஸ் வந்து வருமா. இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும் 126. 126ங்கிறது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9C4ஓட வேல்யூ. 9C4ஓட வேல்யூ வந்து ஃபைன் பண்ண என்ன வரும் 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல்னா 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுங்கிறது வந்து என்ன வரும் 9 மைனஸ் 4 5 ஃபேக்டோரியல்னு வருமா. அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல்னு வருதா. இப்போ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வந்து வருவதா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வருதா. அப்போ இந்த ஸ்டெப்லேயே கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் 9C4 ஈக்குவல் டு நீங்கள் போட்டு 9C4 அப்படின்னு வந்துடலாம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா RHSன்னு வருதா. அப்போ RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. நீங்கள் இந்த ஸ்டெப்பு எழுதுறதுக்கு அதில் இங்கேயே கூட ஈக்குவல் டுன்னு போட்டு இதை எழுதி இந்த இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள் தேர்ட் கொஷின் வந்து என்ன இருக்குது ஹவு மெனி கார்ட்ஸ் கேன் பி ட்ரான் த்ரூ 21 பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் 21 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் இந்த பாயிண்ட்ஸ் மேக் பண்ணி நம்ம எத்தனை கார்ட் வந்து ட்ரா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. எ கார்ட் இஸ் ஒபிடைன் பை ஜாயினிங் எனி 2 பாயிண்ட்ஸ். சர்க்கிளில் இருக்கக்கூடிய எனி 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ட்ரான் த்ரூ 21 பாயிண்ட்ஸ் இஸ் சேம் as the number of ways selecting 2 points out of 21 பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணுற வே தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கார்ட் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதும் சேம் அப்படி தான். இப்போ திஸ் கேன் பி டன் இன் 21C 2 ways. Hence the total number of cards ஃபார்முலா அப்படி என்ன வரும் 21C2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ 21 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 19 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு வருமா. இந்த 21 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம் 21 இன்ட்டு 20 இன்ட்டு 19 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 19 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம் 2 இன்ட்டு 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 19 ஃபேக்டோரியல் இந்த 19 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும்.
அப்போ 21 into 20 divided by 2ன்னு வரும். அப்போ இந்த 2க்கும் 20க்கும் கேன்சல் பண்ணால் 10 அப்படின்னு வந்து வருமா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 21 into 10 210ங்கிறது வரும். அப்போ ஆன்சர் 210 chords வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அடுத்து 4th கொஷின் வந்து பாருங்கள். How many triangles can be formed by joining the vertex of hexagon? ஹெக்ஸகனோட வெர்டெக்ஸ்லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தேர் ஆர் 6 வெர்டெக்ஸஸ் ஆஃப் ஹெக்ஸகன். ஹெக்ஸகனில் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? ஹெக்ஸகனுங்கும் போது 6 வெர்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ 1 triangle is formed by selecting a group of 3 vertexes. 3 vertexes வந்து வேணும் நம்ம ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறதுக்கு ஃப்ரம் 6 வெர்டெக்ஸ்லேருந்து. அப்போ this can be chosen from 6C3 ways. நமக்கு ஃபார்முலாவை தெரியும். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 63. அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா n factorial divided by r factorial into n minus r factorial. அப்போ 6 factorial divided by 3 factorial into 6 minus 3 3 factorial. இப்போ 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்? 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இந்த 3 ஃபேக்டோரியலில் 3 into 2 into 1 3 into 2 into 1. இப்போ இதுக்கும் இந்த 3 into 3 into 2 into 1 கேன்சல் ஆயிரும். இந்த 3 into 2க்கும் இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 5 into 4 20. இப்போ 20 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5th கொஷின். Out of 7 consonants and 4 vowels, how many words of 3 consonants 2 vowels can be formed? 7 consonants 4 vowels இருந்து 3 consonants and 2 vowels செலக்ட் பண்ணி வேர்ட் ஃபார்ம் பண்ணால் எத்தனை வேர்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 consonants out of 7, 2 vowels out of 4 can be chosen. இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து பார்த்திங்கன்னா 7C3 சூஸ். அப்போ செலக்ட் பண்ணுறது தான். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன்ஸ் தான். அப்போ 7C3 இன்ட்டு 4C2 வேஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், thus there are 7C3 into 4C2 groups each containing 3 consonants 2 vowels. ஒவ்வொரு குரூப்லேயும் 3 கான்சனன்ட்ஸ் இருக்கும், 2 vowels இருக்கும். அப்போ டோட்டலாக அந்த வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 letters வந்து இருக்கும். which can be arranged among themselves in 5 factorial ways. அப்போ 5 letters இருக்குன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 5 factorial waysல வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். அப்போ hence the required number of words வந்து பார்த்திங்கன்னா 7C3 into 4C2 into 5 factorial. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். NCRக்கான ஃபார்முலா n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 7 factorial divided by 3 factorial into 4 factorial, 4 factorial divided by 2 factorial into 4 minus 2 2 factorial into 5 factorial வருமா? இப்போ இந்த 7 factorial எப்படி எழுதிக்கிறேன்? 7 into 6 into 5 into 4 factorial எழுதிக்கிறேன். இந்த 4 ஃபேக்டரியல் எப்படி எழுதிக்கலாம்? 4 into 3 into 2 into 1 அப்படின்னு எழுதி டிவைடட் பை 3 ஃபேக்டோரியலாக 3 into 2 into 1. 4 ஃபேக்டோரியல் அப்படியே 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறேன். அப்போ அந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த 3 into 2 இந்த 6 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல் 2 into 1 2 into 1 எழுதிக்கலாம். அப்போ இந்த 2 into 2க்கும் இந்த 4க்கும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 7, இங்கே 5, 7 into 5 35. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 into 2 6. இங்கே 5 ஃபேக்டோரியல்னு இருக்குது. அப்போ 5 into 4 into 3 into 2 into 1 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 25,200 ஆன்சர்.